ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்குன்னு தனியாக ஒரு சாம்பார் கொடுப்பாங்க. அந்த சாம்பார் என்னவோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம 2 இட்லி வாங்கினாலும் ஒரு மக்கு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அந்த அரைச்சி விட்ட சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீட்டிலேயே எப்படி டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கடாய் வச்சு கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க. இந்த அளவு கலர் மாறி வந்தது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலர் மாற வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவு இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இந்த சாம்பார் செய்ய போகிறோம். நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்ந்து நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழமாக பார்த்துட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஓரளவு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினதும் போதும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. திக்காக வேணும் அப்படின்னா 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு கப் கூட வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் சேர்க்கணும். கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி பார்த்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக புளி ஊற்றாதீங்க, ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சம் தண்ணி மாதிரி புளி தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவு நுரைச்சி வரும். அதாவது குழம்பு கொதிக்கிற முன்னாடி ஸ்டேஜில் ஒரு தக்காளியே இது போல் கையாலேயே நீங்கள் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. 5 விசில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு அதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரோட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ கொத்தமல்லி தழை இதில் சேர்க்குறதுக்காக நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற சாம்பாரில் நல்லா 1/2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி இலையை நீங்கள் பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தலைன்னு கொதிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லையா, இந்த அளவு நல்லா கொதிச்சாதான் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் அப்படியே மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக வேணும்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம வீட்லேயே அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.